உறவுகளே, உங்களுக்காக நான் அடுத்து கொண்டு வர போகிற ரெசிபி லெமன் ரைஸ் தாங்க. இந்த லெமன் ரைஸ் வந்து 2 டைப்பில் பண்ணலாங்க. இன்னும் நிறைய டைப் பண்ணுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியலங்க. நான் வந்து ஒரு 2 டைப்பில் இப்போ பண்ணலான்னு இருக்கேங்க. ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நான் சொல்கிறது தாங்க, என்னுடைய சேனல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். 1 டம்ளர் புழுங்கல் அரிசி இல்லைன்னா பச்சரிசி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். அந்த 1 டம்ளர் புழுங்கல் அரிசிக்கு 2.25 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேங்க. இது கூட மஞ்சள் தூள் போட்டுக்கணும். போட்டுட்டு கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்து ஊற வச்சு எடுத்துக்கணுங்க. ஒரு அரை மணி நேரமோ ஒரு 3/4 மணி நேரமோ ஊறணுங்க அரிசி. ஊற வச்சிட்ட பிறகு நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துப்போங்க. ஒரு பவுலில் மஞ்சள் தூள், உப்புத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு இந்த எலுமிச்சம்பழம் இருக்குது இல்லைங்களா, எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு இதில் எடுத்துக்கணுங்க. இப்படி வச்சுட்டு நம்ம எலுமிச்சம்பழம் பிழிஞ்சுப்போம். எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கணுங்க. நம்ம 2 டைப்பில் நான் எலுமிச்சம்பழ சாதம் செய்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் ஒரு டைப்புக்கு வந்து இஞ்சி இந்த அளவு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணுங்க. பச்சை மிளகாய் 1 எடுத்துக்கணும், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கணும். இன்னொரு டைப்புக்கு வந்து இஞ்சி ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கணும், அதிகமாக போடக்கூடாது. பச்சை மிளகாய் காரம் கம்மியாக தான் நான் எடுத்திருக்கேன். அண்டு கருவேப்பிலை காரம் கொஞ்சம் கூட வேணுங்கிறவங்க பச்சை மிளகாயில் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க, கூட குறைச்சி போட்டுக்கோங்க. கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, பெருங்காயம், இது 2 டைப் லெமன் ரைஸுக்கும் காமனாக இதை எடுத்துக்கிடணுங்க. இது கூட ஒரு டைப்புக்கு வந்து வேர்க்கடலையும், வறுத்த வேர்க்கடலை நான் வறுத்து வச்சிருக்கேன், இந்த அளவு எடுத்துக்கணுங்க. சாதத்தை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சுங்க. நான் ஒரு பார்ட் வந்து கொஞ்சம் விதையாவே எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி. இன்னொரு பார்ட் இது வந்து நல்லா குழைச்சி வச்சுக்கணுங்க. இந்த சாதத்தை நல்லா குழையணும். இன்னொரு டைப்புக்கு நான் இந்த அளவுக்கு விதையா சாதம் எடுத்து வச்சிருக்கேங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்ப கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு இது போட்டுருவோம். போட்டுட்டு இது பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ இதில் கருவேப்பிலையை போட்டுட்டு இந்த பச்சை மிளகாயமும் இந்த இஞ்சியவும் சேர்த்துருவோங்க. சேர்த்துட்டு இது கொஞ்சம் வதக்கணுங்க. வதக்கிட்டு அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. இப்படி வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இது வதங்கின உடனே இதில் இந்த சாதம் குழைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த சாதத்தை போட்டு நல்லா கிளறி விடணுங்க. இப்படி கிளறணும். கிளறிட்டு இதில் வந்து நம்ம ஏற்கனவே பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்க லெமனை கொஞ்சம் இதில் சேர்த்துடணுங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுத்து வச்சிடணுங்க. அவ்வளோதான். இது ஒரு டைப் லெமன் ரைஸுங்க. இதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இந்த கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பை இதில் சேர்த்துருவோங்க. சேர்த்து கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இது கூட கருவேப்பிலையும் சேர்த்துருவோம். இது கூட பச்சை மிளகா,
இந்த கொஞ்சமா இஞ்சி இருக்கு இல்லைங்களா, இதையுமே இதுல சேர்த்துருவோங்க. சேர்த்துட்டு பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ இதை எடுத்து இந்த சாதத்துல சேர்த்துருவோங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுருவோம். இதை நல்லா கிளறிட்டு இந்த வேர்க்கடலையும் இதோட சேர்த்துருவோங்க. வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துட்டு கிளறி விடுவோம். இதுக்கு தேவையான அளவு இந்த லெமன் பிழிஞ்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை ஊற்றுவோம். ஊற்றிட்டு இதையும் கிளறி வச்சிடலாங்க. இது கொஞ்சம் வித விதையா இருக்கும் இந்த லெமன் ரைஸ். வித விதையா சாப்பிடணும்னு விரும்புறவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். குழைய வேணும்னு விரும்புறவங்க அந்த என்னோட இன்னொரு டைப் அந்த மாதிரியும் நான் செஞ்சிருக்கேன் இல்லைங்களா, அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். இது ஒரு டைப் சாதங்க. இஞ்சி ஜாஸ்தி போட்டு கொஞ்சம் குழைய வச்சு செஞ்ச எலுமிச்சை சாதம். இது வந்து வித விதையா வேணுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செய்யலாங்க. ரெண்டுமே சூப்பரா இருக்குங்க. நீங்க துவையல் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். காய் எது ஃப்ரை காய் எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.